வணக்கம். நான் நெடுஞ்செழியன். இந்த ஜேஇ மெயின் அப்படிங்கிற ஒரு தேர்வு என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய மாணவர்களுக்கு மத்திய அரசின் கீழ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் பொறியியல் படிப்பதற்கான ஒரு நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது தான் இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின். இதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுங்கிறத பேரை மாற்றி இப்போ ஜேஇ மெயின் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் கொண்டு நடைமுறையில் இருந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஜேஇ மெயின் அப்படின்னா என்ன, இது வழியாக நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஜேஇ மெயின் எழுதி தேர்வு பெற்ற மாணவர்கள் இந்தியா முழுவதுமாக உள்ள நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுக்கு முன்னாடி பேர் ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்னு பேர், அந்த ஆர்இசிஸை நேம் மாற்றி என்ஐடி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒன்றா வச்சுருக்காங்க. இது இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 31 என்ஐடிஸ் இருக்கு இந்தியாவில். இந்த என்ஐடியில் போய் நீங்கள் படிக்கிறதுக்கு ஜேஇ மெயின் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணணும். இந்த ஜேஇ மெயினில் பேப்பர் 1 அப்படிங்கிறது பிஇ பிடெக்குக்கும், பேப்பர் 2ஏங்கிறது ஆர்கிடெக்சருக்கும், 2பிங்கிறது பிளானிங்கிறது, 2A and Bங்கிறது ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், இது நீங்கள் சேர்த்து எழுதலாம். ஜேஇ மெயின் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான தேர்வு. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த தேர்வு ரொம்ப கடினமானது கிடையாது. இதில் இந்த எக்ஸாமினேஷன் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இன்னொரு போர்ஷன் உங்களுக்கு இன்டீஜர் டைப் அப்படின்னு இருக்கும். மொத்தமாக உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் இருக்கும். 20 இன் மேக்ஸ், 20 இன் ஃபிசிக்ஸ், 20 இன் கெமிஸ்ட்ரி. அப்புறம் அதில் நியூமரிக்கல் அப்படிங்கிறது 5 மேக்ஸ், 5 ஃபிசிக்ஸ், 5 கெமிஸ்ட்ரி, மொத்தமாக 75 கொஸ்டின். கரெக்டாக எழுதுனா 4 மார்க், தவறாக போயிடுச்சு அப்படின்னா -1 உங்களுக்கு நெகட்டிவ் போகும். இது நீங்கள் அட்டண்டே பண்ணலை, கொஸ்டினை விட்டுட்டீங்க அப்படின்னா 0 மார்க்ஸ் கிடைக்கும். டோட்டல் 300 மார்க்ஸ் வரும். இதுதான் இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும். ஜேஇ மெயின் பேப்பர் 1 இது எழுதி பாஸ் பண்ணுற மாணவர்கள் ஜேஇ அட்வான்ஸ் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இந்தியா முழுவதும் மொத்தமாக இருக்கக்கூடிய மாணவர்களை 2.5 லட்சம் பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஜேஇ மெயினில் எழுதி வரவங்க மட்டும்தான் அந்த ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். ஜேஇ மெயின் எழுதாமல் நான் போய் ஜேஇ அட்வான்ஸ் எழுத முடியுமா? நிச்சயமாக முடியாது. இந்த எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் படி அவங்க இந்த ரிசர்வேஷன் பாலிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பாலிசிஸ் படி அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இவங்க இந்த 2.5 லட்சம் பேரில் எழுதி ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுல இதில் நிறைய மாணவர்கள் இந்த 2.5 லட்சம் பேரில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் பிஃபோர்லாம் ஒரு 80,000 மாணவர்கள் உள்ளே வரல. அதுக்கு முந்தின வருஷம் ஒரு அப்ராக்சிமேட்லி 90,000 மாணவர்கள் இந்த எக்ஸாம் ஜேஇ மெயின் அப்ளை பண்ணி 2.5 லட்சம் பேர் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாலும், அண்ட் 2022 1.5 லட்சம் பேர் எழுதுனாங்க. ஏறத்தாழ ஒரு 1 லட்சம் பேர், ஒரு அப்ராக்சிமேட்லி 96,000 to 1 lakh people எழுதவே இல்லை. இது ஏன் எழுதலை அப்படின்னா, அவங்களுக்கு போர்டில் மினிமம் உங்களோட அக்ரிகேட் மார்க்ஸ் 75% இருக்கும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் அடிஷ்னல் சப்ஜெக்ட் இதில் எடுத்து. இப்போ நீங்கள் இதில் போர்டில் 75 இல்லைன்னா நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் வழியாக ஐஐடியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. அண்ட் என்ஐடிலையும் ஜாயின் பண்ண முடியாது. எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் போர்டில் 75 இருக்கணுங்கிறது தான் இந்த ஜேஇ மெயினில் ஒரு பெரிய ரூல். இப்போ இதில் எல்லாருக்கும் எல்லாம் ஒரு சந்தேகம் அப்படின்னா, சார் இந்த எக்ஸாமினேஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குமா? கிடையாது. நீங்கள் புத்தகத்தை உங்களோட டெக்ஸ்ட் புக்கை எவ்வளோ தடவை நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சிருக்கீங்களோ, ஏன்னா இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் 4 ஆப்ஷன் கொடுத்து ஒன்று கேட்பாங்க. இது கான்செப்ஷுவலாக நீங்கள் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இது எங்களுக்கு சென்ற ஆண்டு எங்களோட ஸ்டூடெண்ட் வந்தாங்க. மொத்தமாக மதுரையிலேருந்து 90 கொஸ்டினில், அப்போ 90ல் நீங்கள் 75 எழுதணும். அந்த 75 கொஸ்டின்ஸ் அவங்க 34 கொஸ்டின்ஸ் மட்டும் கரெக்டாக எழுதியிருந்தாங்க. அந்த 34 கொஸ்டின்ஸ் எழுதினவங்களுக்கு அவங்களோட மார்க் நீங்கள் என்ன நினச்சிக்கலாம், அது ரொம்ப கம்மியான மார்க்கு, இந்த மார்க் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் 34 மார்க்கை நான் பர்சன்டைலில் கொண்டு போகும்போது அது 94% ஆகுது. அவங்க மார்க்கு கம்மியாக இருந்தாலும் அதை மொத்தமாக எழுதினவங்க, இப்போ போன வருஷம் 14.15 lakhs யூனிக் யூசர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எழுதினாங்க. அந்த 14.15 லட்சத்தில் இந்த மாணவர் அவர் 34 மார்க் வாங்கினார். பர்சன்டைலில் பார்க்கும்போது 94% போயிட்டார். அதனால் உங்களுக்கு கீழே மதிப்பெண்கள் குறைய வாங்கினவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா உங்கள் பர்சன்டைல் கூடும். இதுதான் இந்த பர்சன்டைலில் உள்ள அட்வான்டேஜ். இந்த பர்சன்டைல் பற்றி ஒரு வீடியோ நாங்கள் தனியாக போட்டிருக்கோம். அதை நீங்கள் இந்த லிங்க்கில் போய் பார்க்கலாம். ஆனால் இந்த தேவை எழுதுங்க, மிஸ் பண்ணாதீங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை அப்ளை பண்ணி எல்லோரும் நன்றாக படித்து வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.